கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். என்னோடய மிஸ்ஸஸ் நேம் வந்து சுதா. ஸோ நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன ஒரு 4 monthஸில் வந்து கன்சீவ் ஆனாங்க. பட் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ஒரு 5 months பேபியை வந்து ஒரு ஜென்ஸ் பேபி. ஸோ அதை வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஸோ இழந்தாலும் வந்து எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த டிவோர்ஸ் எல்லாம் மறந்துட்டு ஸோ நாங்கள் 2 பேர் உறக்கமாக இருந்தோம். நாங்கள் 2 பேருமே வந்து சேரணும் அந்த ஒரு தீர்வில். ஏன்னா இணைச்சவர் வந்து ஆண்டவர் எங்களை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு முடிவுலேருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி 2 பேருமே நல்லா சேர்ந்து ஸோ ஐயா கிட்ட வந்து February month வந்து ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் ஜூனில் வந்து அந்த குழந்தைய இழந்தோம். சில அடுத்த வருஷத்தில் May 31 எங்களுக்கு வந்து ஆண் பிள்ளையை கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரி, நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே என்னையும் சாட்சியாக நிறுத்திருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பேர் ஜாக்லின். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். இவங்க என் கணவனார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து அந்த இடத்துல உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து அடுத்த வாட்டி இந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது நான் கன்சீவாக இருக்கணும், இல்லை என் கையில் குழந்தையோட நான் வந்து நின்று சாட்சி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டில் வந்து அங்கிள் எண்ணெய் வச்சு இப்போ எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படியோ சான்ஸ் கிடச்சிது அங்கே நிற்கிறதுக்கு. நான் வந்துட்டு அப்படியே அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கு கரெக்டாக வந்து நிற்கும்போது அங்கிள் என் வயிற்றில் கை வச்சு கர்ப்ப தடைங்கள்லாம் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நான் இப்போ வந்து 6 மாசமா கன்சீவா இருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் செய்தி, பரலோகத்தின் மன்னா, பரலோகத்தினுடைய வாழ்த்துதல் என்ன, தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். எடுத்து வாசிப்போமா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனையும் என்று சொல்லவில்லை, தேவனையே என்று ஒருமையில சொல்லப்பட்டிருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நீ அமைதியாயிரு, அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவீது ராஜா சங்கீதக்காரன் தனக்கு தானே தன் இருதயத்தை தேற்றிக் கொள்கிறான். பொதுவாக உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிறவர்களுக்கு மற்றவர்கள் ஆறுதல் சொல்லுவார்கள். கொஞ்சம் பொறுமையாயிருடா, உனக்கு நல்லது நடக்கும், உனக்கும் ஒரு காலம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் அமைதியாக இருந்தேன்னா ஆண்டவர் நல்லது செய்வார் என்று அநேகருக்கு உற்சாக வார்த்தைகளை சொந்தங்கள் கொடுப்பார்கள், நண்பர்கள் கொடுப்பார்கள். ஆனால் இந்த தாவீதை தூக்கிவிடவும் ஆளில்லை, தாவீதுக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளில்லை, அவனை உற்சாகப்படுத்தவும் ஆளில்லை. எனவே தன்னுடைய ஆத்மா தொய்ந்து போகிற நேரத்திலெல்லாம் தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைதான் அவனுக்கு இருந்தது. தன்னுடைய ஆத்மாவை அவனே உற்சாகப்படுத்தி கொள்ளுவான். அதுதான் இந்த வார்த்தையினுடைய ரகசியம். இந்த வார்த்தையில் புதைந்து கிடக்கிற ஒரு ஆசீர்வாதம். தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு நிலைமை, தனக்கு தானே உற்சாக வார்த்தைகளை சொல்லி அவன் சோர்வில் விழுந்து விடாதபடிக்கு, டிப்ரெஷன்ல விழுந்து விடாதபடிக்கு தன்னுடைய ஆத்மாவை உற்சாகமாய் காத்து கொள்ளுகிற ஒரு மனுஷன். இந்த ஆத்மா தொய்ந்து போனால் அவனுடைய வாழ்க்கையை இடிந்து போகும், அவ்வளவுதான். சிலர் சொல்லுவாங்க, மனசு விட்டு போச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல எழும்புறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லுவாங்க. அவன் அப்படி விட்டு போகிற நேரத்தில் எல்லாம் தன் ஆத்துமாவை பார்த்து அவனே பேசுவான். என் ஆத்துமாவே, கொஞ்சம் பொறுமையா அமர்ந்திரு, கொஞ்சம் பொறுமையா காத்திரு, நான் நம்பிக்கொண்டிருக்கிறது என் ஆண்டவராலே நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை ஆற்றுவதற்கு ஆளில்லை, தேற்றுவதற்கு ஆளில்லை, ஆறுதல் சொல்ல ஆளில்லை, கை தூக்கிவிட ஆளில்லை, உற்சாகப்படுத்தி விட ஆளில்லை. என் இருதயத்தை உடைக்கத்தான் எல்லாரும் காத்திருக்கிறார்கள்.
என் இருதயத்தை எப்பவும் கிழிச்சு அப்படியே தொங்க விடுறவங்களைத்தான் நான் பார்க்கிறேன். என் இருதயத்துக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையே என்று நீ வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உனக்கு ஆறுதலின் வார்த்தையாய் சொல்லுகிறார். அடுத்தவருடைய ஆறுதலின் வார்த்தைக்காக நீ காத்திருக்க வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட வேதாகம வசனங்கள் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு கிடைக்கலன்னா நான் துக்கத்தில் என்னைக்கோ செத்து போயிருப்பாண்டவர். உங்கள் வார்த்தையால் தான் நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உங்கள் வார்த்தையால் தான் நான் பழைச்சிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இன்னைக்கு நான் செத்த இடத்துல புல்லு குறுத்திருக்கும், என் அடக்கம் பண்ண இடத்துல புல்லு குறுத்திருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ நம்பி வந்திருக்கிறது என் ஆண்டவராலே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆகும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரால தீர்வு காண முடியும். நீ நல்லா இரு அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னா போதும், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும், உன் கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும், உன்னுடைய நிந்தைகள் எல்லாம் மாறும். இந்த தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுடைய குடும்ப சூழ்நிலை என்ன தெரியுமா? அவனுக்கு மாமனா இருக்கிற சவுல் இவனை கொலை பண்றதுக்கு தேடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. எப்படா இவன் தனியா மாட்டோம் என்னை கொன்னுறனேன்னு சொல்லி அப்படி அவனை கொல்றதுக்கே வகை தேடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, அதை சவுல் மட்டம் தட்டுறது மட்டும் இல்லை, மாமனார் மட்டம் தட்டுறது மட்டுமல்ல, அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை ஏளனமா பேசுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேண்டி அவர்கள் போர் செய்கிற போர்த்தளத்தில் அந்த யுத்த களத்திலே அவங்க அப்பா சாப்பாடு கொடுத்து அனுப்புவார். தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போனா சாப்பாடை வாங்கின உடனே அவனை துரத்தி விடுறதுலே இருப்பாங்க. இங்க உனக்கு என்ன வேலை, உனக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லை, நீ போ, நீ ஆடுகளை யார் வசம் விட்டுட்டு வந்த, அப்படியே விட்டுட்டு வந்துட்டியா, நீ பேசாம ஆடு மேய்க்க போய் என்று எல்லா சகோதரர்களும் அவனை இடித்து நொறுக்கினார்கள். நம்ம ஊர்ல சம்மந்தி இடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் அரைச்சாங்க, சில நேரத்தில் இடிக்கிறாங்க, சில நேரத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிற மாதிரி உடைய இருதயத்தை அரைத்து எடுத்தவர்கள் அவனுடைய சகோதரர்கள். ஏன்? தகப்பனாலேயே மறக்கப்பட்டவன். வீட்டிற்கு யாரோ ஒரு பிள்ளைக்கு அரசாட்சி அபிஷேகம் வந்திருக்கிறது, ராஜமேன்மை ஒருவருக்கு வந்திருக்கிறது என்று சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது இந்த தாவீது அவன் தகப்பனால் மறக்கப்பட்டார். நல்ல அப்பான்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நல்லா இருக்கானுங்க, எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கானுங்க, மறக்கப்பட்டவனா ஆடுகளுக்கு பின்னால கிடக்கிற என் பிள்ளை தாவீதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு வந்திருக்கணும். ஆனா அவன் அவங்க மகனை அந்த தகப்பன் அழைக்கவே இல்லை. தகப்பனால் மறக்கப்பட்டவன். ஆனால் அவனை ஞாபகப்படுத்தினது ஆண்டவர். உனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறான், உனக்கு இவ்வளவு பேர் தானா பிள்ளைங்க, வேற பிள்ளைங்க இல்லையா என்று சொல்லி இந்த தாவீதை ஒரு தீர்க்கதரிசி ஞாபகப்படுத்துகிறான் தன் தகப்பனுக்கு. எவ்வளவு கொடிய நிலைமை பாருங்க. கஷ்டப்படுகிற பிள்ளை, ஆடு மேய்க்கிற பிள்ளை, ஆண்டவர் தான் தீர்க்கதரிசி மூலமாக அவரை ஞாபகப்படுத்துகிறார். வேற பிள்ளைங்க அவனுக்கு கிடையாதா என்று சொல்லும் பொழுதுதான் அந்த பிள்ளையை அவன் நினைக்கிறான். ஆமா, ஒருத்தன் இருக்கிறான், அவன் கரவல் ஆடுகளுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆடு மேய்க்கிறத தவிர அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்தில் அவன் கொண்டு நிறுத்தப்பட்ட பொழுது ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அவன் சொன்னான் தெரியுமா, நான் நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும், அவராலே வரும் என்று காத்து கொண்டிருந்தானே, அவன் காத்து கொண்டிருந்த ராஜ மேன்மை அவனுக்கு கிடைத்தது. அவன் தன் இருதயத்தோடு பேசின காரியம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அவனுடைய நம்பிக்கையின் வார்த்தை அது. இன்னைக்கு நீங்க சில இடத்துல சொல்லலாம், எனக்கும் ஒரு காலம் வரும், நான் அப்ப பேசுகிறேன், எனக்கு ஒரு சூழ்நிலை வரும், நான் அப்போ உங்ககிட்ட பேசுறேன், இப்பொழுது நான் ஒன்னும் பேச விரும்பவில்லை என்று ஒருவேளை வாயடைத்து போய் சில இடங்களிலே நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம். எனக்கு ஒரு காலம் வரும்பா, எனக்கு ஒரு நாள் வரும் என்று உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்த ஆண்டவர் கட்டாயம் எனக்கு நீதி செய்வார் என்று நீ வந்திருக்கலாம். உனக்கு என் ஆண்டவர் நீதி செய்கிற நாள் நீ நம்பினது அவராலே வரும். நம்பினவர்களை கைவிடாத தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்பிக்கையோடு ஓடி வருகிறாள் ஒரு வாலிப மகள், தீராத உதிரப்பாக்கோடு 12 வருஷம் பெரும்பாடுகள்.
சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணி கொஞ்சம் கூட குறையல, கொஞ்சம் கூட குணம் ஆகல. அந்த தீராத உதிரப்போக்கினுடைய உச்சக்கட்டத்தின் நிமித்தம் ஐயோ நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி பாடுபட்டு கொண்டிருந்தவள், வேதாகமம் அவளுக்கு பெயரையே பெரும் பாடுள்ள ஸ்திரீ என்று கொடுத்திருக்க. சின்ன பாடுகள் அல்ல, பெரும் பாடுகளை அனுபவிக்கிறார். ஒரு கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவளுக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக நாள் அழுதாள், வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்த அழுதாள். நீங்களும் இத்தனை நாட்களும் அப்படித்தான் வீட்டுக்குள்ள முடங்கி முடங்கி கிடந்து அழுது கொண்டிருக்கலாம். ஒரு நாள் யோசித்தாள், நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருக்கிற இயேசு என்று ஒருவர் இருக்கிறாரே, அவரை குறித்து நான் நிறைய நல்ல காரியங்கள் கேள்விப்பட்டது. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, எனக்கு அப்படி ஒரு டண்டே கிடைக்காதா என்று ஒரு நாள் அவள் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள். ஓடி வருகிறாள். என்ன சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு இயேசுடைய வஸ்திரத்தின் விளிம்ப தொட்டாவது இந்த பெரும் பாடிலிருந்து, பெரிய கஷ்டத்திலிருந்து நான் விடுதலை ஆவேன் என்று நம்பி இயேசுவை தேடி வந்தாள். திரளான கூட்டம், உள்ளுக்குள்ள போக முடியல. அந்த வாலிப மகன்கள் எல்லாம் சுற்றி கொண்டு இயேசுக்கு பின்னால போய்கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆண்கள் வாலிபர்கள் இயேசுவின் பின்னே போய்கொண்டிருக்கிறார்கள். எப்படி உள்ளே போவது என்று அவள் யோசிக்கவில்லை. என்ன வந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் என்ன மிதிச்சா கூட பரவாயில்லை, இயேசுவின் வஸ்திரத்தை விளிம்பையாகலும் நான் தொடுவேன் என்று நம்பிக்கையோடு கூட்டத்துக்குள்ளே அவள் ஓடினாள். அவள் உள்ளே போகும் பொழுது அவள் கீழே விழுகிறாள். அவரை தொட முடியவில்லை. அவள் என்ன நம்பினாள்? அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொடுவேன். அதுதான் அவளுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. அந்த வஸ்திரத்தின் விளிம்பை அவள் தொட்டாள். உடனே வல்லமை புறப்பட்டு போயிற்று. வேதம் சொல்லுகிறது, அவளுடைய உதிரத்தின் ஊரல் அப்பொழுதே நின்று போனதை தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இன்றைக்கும் ஒருவேளை என்னென்ன தீராத உதிரப்போக்கோடு நீ வந்திருந்தால், பயங்கரமான உதிரப்போக்கு, இல்லைன்னா இரத்த போக்கு, இரத்த வாந்தி, பைல்ஸ்னால ரத்தம் வருகிறது, நான் காரி துப்புனா ரத்தம் வருகிறது, இல்லாவிட்டால் எனக்கு இதே மாதிரி தீராத உதிரப்போக்கு, என்னுடைய யூட்ரஸ்ல இந்த பிரச்சனை இருக்கிறது, ஒருவேளை நீ கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா, ரத்த அழுத்தத்தோடு வந்திருந்தீங்கன்னா, இந்த இயேசுவை நம்பி நீ வந்திருக்கிறாய். அவள் ஒரு விசுவாசத்தின் இந்த இடத்துல நிரூபித்தாள். இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? குறைந்த பாத்திரமா அல்ல, உன்னுடைய விசுவாசத்துல ஒரு உறுதி இருக்கணும். இன்றைக்கு நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன், என்னுடைய பெரும் பாடுக்கு முடிவு வரும், என் வியாதிக்கு முடிவு வரும், என் கண்ணீருக்கு முடிவு வரும் என்று எத்தனை பேர்கள் நம்பி வந்திருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் உன்னுடைய வியாதியை இனி தேடியும் காண மாட்டாய். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே நீ காண மாட்டாய். என் ஆண்டவர் மகிமையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ராஜாவின் மனுஷன் என்று ஒரு மனுஷன் இருந்தார். அவனுக்கு ராஜ மகிமை இருந்தது, ராஜ வாழ்க்கை இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் இருந்தது போல அவன் பிள்ளைக்கு ஒரு பெரிய வியாதி, மரணத்தின் படுக்கையில் விழுந்து விட்டான். எல்லாருக்கும் பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பிள்ளைகளை எளிதிலே விட முடியுமா? விட முடியாது. எல்லா முயற்சிகளை எடுத்து பார்த்தான். கடைசியாக அவருடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது தெரியுமா? இயேசுவின் மேல இருந்தது. அவன் நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வருகிறான். ஆண்டவரிடத்தில் வந்து தன் பிரச்சனையை சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கெல்லாம் பார்த்தா தான் விசுவாசம் வரும். அவன் எதையும் காது கொடுத்து வாங்குகிற நிலைமையில் இல்லை. அவன் சொல்ற, ஆண்டவரே இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்லை. அதுதான் அவன் சொல்றதனுடைய ரகசியம். ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, ஆனால் அவன் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவனுடைய பிரச்சனை எல்லாம் தன்னுடைய பிள்ளை மரணத்தின் விளிம்பில் கிடக்கிறான், செத்துருவானோ செத்துருவானோ, தன் பிள்ளையின் மேலுதான் அவனுடைய எண்ணம் இருக்கிறது. எனவே சொல்றா, ஆண்டவரே இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாப்பா, என் பிள்ளை சாகிறதுக்குள்ள நீர் வர வேண்டும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 49-50 ஆகிற வசனங்கள் சொல்லுகிறது. அதற்கு அந்த ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும் என்றார். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ போகலாம்,
உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் நம்பினது என் ஆண்டவராலே வந்தது. அவன் இயேசுவின் வார்த்தையை நம்பி போனான். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளால வழியிலே போகும் பொழுது வீட்டிலிருந்து வேலைக்காரர்கள் ஓடி வருகிறார்கள். அவளை பார்த்த உடனே அவருடைய மனசு திக்கு திக்கு திக்கன்னு அடிச்சிருக்கிற. நற்செய்தியோ துர்ச்செய்தியோ தெரியலையே, என்ன செய்தி கொண்டு வர போறாங்களோ தெரியலையே என்று சொல்லி அவருடைய மனசு, அவருடைய ஆத்துமா அடித்து கொண்டிருக்கிற நேரத்திலே நற்செய்தி வந்தது. உங்கள் பிள்ளை பிழைத்து விட்டார். எப்ப எத்தனை மணிக்குன்னு கேட்டார். எப்ப இயேசு நீ நம்பினது அவராலே கிடைத்தது என்று சொன்னாரோ, இயேசுவின் வார்த்தையை நம்பி அவன் போனானோ, அந்த நிமிஷத்துல அவன் பிள்ளை குணமான. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுடைய வார்த்தையை நம்பி நீங்க போகலாம். இயேசுவின் வார்த்தையை நம்பின. ஏனால் அது மனிதனுடைய வார்த்தை அல்ல. மனிதன் வீணா அப்படியே புலம்பிட்டு இருப்பான், அப்படியே வார்த்தைகளை அலம்பிக்கிட்டே இருப்பான். ஆனா எங்க இயேசு அப்படி அல்ல. பொன் மொழிகளை பேசுகிறவர், ஜனங்களுக்கு ஆறுதல் உண்டாக்கும் மொழிகளை பேசுகிறவர், ஜனங்களுக்கு நன்மை விளைவிக்கும் காரியங்களை பேசுகிறவர், நேரத்தை விரயம் பண்ணுகிறவர் அல்ல என் ஆண்டவன். ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்குள்ள வரணும்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது அவனுடைய இருதயத்தின் வேதனை எவ்வளவு இருந்திருக்கும் என்று என் ஆண்டவருக்கு தெரிந்தது. எனவே தான் சொன்னார், நீ தாமதிக்க வேண்டாம், யூ கேன் கோ. நீ தாமதிக்காத. ஏன்னா ஆண்டவருக்கு அவனுடைய மனசு தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இவன் நின்னா அந்த கவலையில இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் ஆண்டவருக்கு தெரிகிறது. யூ கேன் கோ, நீ போகலாம், உன் பிள்ளை பிழைத்திருப்பான் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, இந்த வாலிப வயசுலயே பிள்ளைக்கு இந்த கொள்ளை வியாதி வந்து விட்டது, இந்த சின்ன வயசுலயே பிள்ளைக்கு இந்த வியாதி வந்து விட்டது, நானே ஆரோக்கியமா இருக்கிறேன், அதுக்குள்ளாலே பிள்ளைக்கு இந்த வியாதி வந்து விட்டது என்று யாரெல்லாம் கண்ணீரோட உங்க பிள்ளைகளுக்காக இந்த ராஜாவின் மனுஷனை போல ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பிலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே,
என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கர்ப்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கர்ப்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கர்ப்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0444544799 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.